7-8 வசனங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர், எல்லாரும் சொல்லுங்க, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் கணக்கில் வைக்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிற தெய்வம், என் கண்ணீரையும் கீழே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நேசர் உண்டு,
நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அவரை தாண்டித்தான் எதுவும் நம்மிடம் வர முடியும். அவர் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுடைய 7ஆம் வசனத்திலே என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று அவர் சொல்லவில்லை. பார்க்கவே பார்த்து என்றால் நிச்சயமாக நான் அவர்களுடைய வேதனைகளை நான் பார்த்திருக்கிறேன் என்று தேவன் இந்த இடத்திலே சொன்னார். ஆபிரகாமோடு தேவன் முதலாவது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். மோரியா மலையிலே அவன் தன் குமாரனை பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலிருந்து தேவன் அவனோடு பேசும் பொழுது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் அவனுக்கு சொன்னார். ஆசீர்வதிப்பேன், பார்க்கவே பார்த்தேன் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அங்கே ஆகார் வனாந்திரத்திலே தன்னந்தனியாக அலைந்த பொழுது அவளை பார்த்து தேவன் சொன்னார், ஆகார் ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த இடத்திலே வந்திருக்கிற நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஏன் ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே என்று கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் படுகிற, எகிப்தில் அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்த தெய்வம், அறிந்திருக்கிற தெய்வம், அதை கேட்ட தெய்வம் இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சூழ்நிலைகளை காண்கிறவர் மாத்திரமல்ல, சூழ்நிலைகளை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, சூழ்நிலைகளை ஜபங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டினர் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பின் நாட்களிலே அந்த இஸ்ரவேல் யாக்கோபின் புத்திரர் எகிப்து தேசத்துக்கு கடந்து போனார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை யோசேப்பு கொடுத்து அவர்கள் மிகவும் அவருடைய வாழ்க்கை நன்றாய் போய்கொண்டிருந்தது. ஒரு காரியம் சம்பவித்த பொழுது யோசேப்பை அறியாத ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை பார்த்து இவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார், அவர்களை நெருக்க ஆரம்பித்தார். சூழ்நிலை அவர்களை நெருக்கினது, அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனாலும் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள் என்று வேதம் தேவ ஜனத்தை குறித்து சொல்லுகிறது. ஒடுக்கப்படுகிற தேவ ஜனமே, நீங்கள் ஒடுங்கி இருப்பதோ ஒடுங்கிக் கொண்டே போவதோ தேவனுடைய சித்தமில்லை. எவ்வளவாய் ஒடுக்குகிறார்களோ, எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவாய் நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் தேவன் உங்களையும் என்னையும் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே, நெருக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாளிலே நீங்கள் நன்றாய் இருந்திருக்கலாம். அன்றைக்கு எகிப்திலே எப்படி யோசேப்பை அறியாது ஒரு ராஜன் தோன்றி அந்த ஜனங்களை, தேவ ஜனத்தை ஒடுக்கினானோ, அதுபோல நீங்கள் இன்றைக்கும் ஒடுக்கப்படுகிற ஒரு நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் அந்த ஒடுக்கத்திலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அந்த தேசத்திலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்காக இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. காலங்கள் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு இறங்கின தெய்வம். அவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நான் இறங்கினேன்,
நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே என் பிள்ளைகளை, என் ஜனத்தை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இறங்கினார்? ஏன் தேவன் இறங்கினார்? தம்முடைய ஜனங்களை ஒரு சூழ்நிலையிலிருந்து மாற்றி, ஒடுக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து மாற்றி, நெருக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து மாற்றி, ஒரு நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானாந்தேருக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் தேவனுக்கு சித்தமாயிருந்தது. அந்த காரியத்தை தான் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி இருந்தார். வாக்கினால் சொல்லி இருந்தார், உன்னுடைய ஜனங்கள் இப்படியாக உபத்திரவப்படுவார்கள், அவர்கள் புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படுவார்கள் என்று தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து வாக்கு கொடுத்திருந்தார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வம். உங்களுக்காக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தேவன் பேசின வார்த்தைகள் ஒரு நாளும் தரையிலே அது விழுந்து போகாது. அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது தன் காரியத்தை செய்து முடிக்கும். ஏனென்றால் அதை சொன்னவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சூழ்நிலையில் இருந்து மாற்றி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே தேவன் கொண்டு போய் சேர்க்க இறங்கினார். சூழ்நிலையில் இருந்து அவர்களை விடுவிக்க மாத்திரம் தேவன் இறங்கவில்லை, அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் தேவன் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் சூழ்நிலையோ, கடைசி வரை இப்படித்தான் போகுமோ என்று நீங்கள் ஒன்றை குறித்தும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விடுவித்து, உங்களை அந்த சூழ்நிலையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேவனால் உங்களுக்கு நியமிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள் உங்களை கொண்டு போய் சேர்க்க இந்த நாளிலே தேவன் இறங்கி இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நான் இறங்கினேன். தேவன் நமக்காக இறங்குகிற தேவன். இரக்கம் என்றால் மேட்சி அல்ல, இறங்குகிற தேவன். அந்த சூழ்நிலையின் நடுவில் நமக்காக இறங்கி நம்மை விடுவித்து நம்மை நீக்கி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கொடியவர்களின் கரங்களில் இருந்து நீக்கி, சூழ்நிலையில் இருந்து நீக்கி, பிரச்சனைகளில் இருந்து நீக்கி விடுவித்து கொண்டு போய் சேர்க்க இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த தீச்சூளையின் நடுவிலே அத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போடப்பட்ட பொழுது மற்றவர்கள் நினைத்திருக்கலாம், இவர்கள் கதை முடிந்து விட்டது, இவர்கள் இந்த சிலையை வணங்க மறுத்தார்கள், அவர்களுக்கென்று வைத்த அந்த நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டு இவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று மற்றவர்கள் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த தீச்சூளையின் நடுவிலே அங்கே இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தீச்சூளையின் நடுவிலே அந்த 3 பேரோடு இறங்கி 4வது நபராக தீச்சூளையின் நடுவிலே அவர் உலாவினதினாலே அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் சூழ்நிலைகள் நம்மை வேதனைப்படுத்தலாம், ஆனால் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக ஒரு தெய்வம் உண்டு, நமக்காக கிரியை செய்ய ஒரு தெய்வம் உண்டு, நம்மை விடுவிக்க ஒரு தேவன் உண்டு, நம்மோடு நடக்க, நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்து நம்மை நீக்கி நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒடுக்கத்தின் நிமித்தம், சூழ்நிலையின் நிமித்தம், கடன் பிரச்சனைகளின் நிமித்தம், குடும்பத்தில் வருகிற போராட்டங்களின் நிமித்தம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விடுவிக்கவும் உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் அவர் இறங்கி இருக்கிறார். Thank you Lord. Hallelujah. நமக்காக இறங்குகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. Hallelujah. நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல. எகிப்திலே உள்ள அடிமைகள் தான். அவர்களில் எகிப்தியரை பார்க்கிலும் அவர்களோடு இருந்த யெகோவா தெய்வம் பெரியவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தெய்வம்
யெகோவா தெய்வம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கினார். வேதனைகளை பார்த்து இறங்கினார். அவருடைய ஒடுக்குதலை பார்த்து இறங்கினார். இறங்கினது மாத்திரமல்ல, அந்த ஒடுக்குதலில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நடத்தி கொண்டு போனார், கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை என்று ஒரு சூழ்நிலையை வைத்து தீர்மானித்து விடாதிருங்கள். உங்களுடைய வேதனைகள் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஒருவருக்கு கூட சொல்லிக் கொள்ளாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட வேதனைகளையும் நெருக்கங்களையும் நீங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இன்றைக்கு அவர் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது வாற்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் ஆதல செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் இத்தனை ஆசீர்வாதங்களும் நிறைந்த தேசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சுமந்து வருகிறதாக இருக்கிறது. மாதளம் செடி என்றால் ஒரு வகை ஆசீர்வாதம், வாற்கோதுமை என்றால் அது ஒரு ஆசீர்வாதம், தேன் என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் தேவன் தம்முடைய ஜனத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைத்துத்தான் இந்த தேசத்துக்கு அவர்களை அழைத்து போனார். ஏதோ ஒரு வனாந்தரம் போன்ற ஒரு இடத்தை காண்பித்து விட்டு இந்த தேசத்திலே ஏதோ ஒன்றை செய்து நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று தம்முடைய ஜனத்தை அவர் அப்படி அழைத்து கொண்டு போய்விடவில்லை. அந்த தேசத்தை அவர்கள் சத்துருக்களை கொண்டு அவர் ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக ஒரு தேசத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஒருவேளை உங்கள் சத்துருக்களை கொண்டு, உங்களை அழிக்க நினைக்கிறவர்களை கொண்டு ஆயத்தம் பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிறைந்திருக்கிற தேசத்துக்கு நம்மை நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி, உங்களுடைய எல்லா காரியங்களிலிருந்து உங்களை நீக்கி, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க தேவன் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒடுக்குதலின் தேசத்திலிருந்து நான் அவர்களை நீக்குவேன். I will remove them from that land. Hallelujah, hallelujah. இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை நீக்கி நலமும் விசாலமுமான இத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக வானங்களை விட்டு தேவாதி தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை விட்டுவிட்டு நமக்காக இந்த பூமிக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்குவதற்காக, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதற்காக அவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார், இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக, விடுவிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, நமக்கென்று ஆயத்தம் பண்ணின இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுவித்து கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்க அன்றைக்கு இறங்கின தெய்வம் இன்றைக்கும் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக அவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக இறங்கினவர், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. வெறும் ரட்சிப்பை கொடுத்து விட்டு நம்மிடம் விட்டு கடந்து போவதற்கு அல்ல. ரட்சிப்பு என்பது இட் இஸ் a package of blessings. எல்லா நன்மைகளும் அந்த ரட்சிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக அவர் வானாதி வானங்களை விட்டு பிதாவின் சமூகத்திலே அவர் செல்ல பிள்ளையாயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னன் தனி ஆளாக தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டு எத்தனை அவலம் பாருங்கள். அவருக்காக சிலுவை சுமக்க கூட ஒருவர் இல்லை. அந்த சிமியோனும் கூட கட்டாயப்படுத்தப்பட்டு தான் அந்த சிலுவையை சுமந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டு கொல்கதாவிலே போய் அவர் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு பித்து எடுக்கப்பட்டு உங்களுக்காக எனக்கும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும்படிக்கு பிதா அவரோடு கூட எந்த நன்மைகளை எல்லாம் அனுப்பினாரோ சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையும் கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினாரோ அதை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படி அவர் இறங்கினார். நீங்களும் நானும் இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் இறங்கி போவதற்கு நம்முடைய மனம் மறுக்கிறது. நாம் நம்முடைய மாமிசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இறங்கினார் என்றால் ஹல்லேலூயா, நாமும் நம்முடைய கௌரவங்களிலிருந்து நாம் இறங்க வேண்டிய காரியங்களிலிருந்து இறங்கி மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நாம் இறங்கித்தான் ஆக வேண்டும். அதைத்தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். விட்டு கொடுப்பது என்பதோ மன்னிப்பது என்பதோ நமக்கு ஒருபோதும் ஒரு கடினமான காரியமாய் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. மிக உயர்ந்த இடத்தில் இருந்த இயேசு நமக்காக இறங்கினார் என்றால் அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் இறங்கித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்மை விட பக்திமான்கள், நம்மை விட எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசு இல்லை. நமக்கு இந்த இயேசு இரட்சகராக கிடைத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! இதை நமக்குள்ளே நாம் வைத்துக் கொள்வதற்காக அல்ல. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தாரோ அதை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமாயிருக்கிறது. அதற்காக நாம் இறங்கித்தான் ஆக வேண்டும். நாம் இறங்க வேண்டியவைகளை விட்டு இறங்கித்தான் ஆக வேண்டும். எனக்கு தெரியும் என்ற ஒருவேளை ஒரு கௌரவம் நமக்குள்ளே இருக்கலாம், மேட்டிமைகள் இருக்கலாம், பெருமைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் துறந்து அவர் தமக்கு தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கினதினாலே தேவன் அவரை உன்னதங்களில் தம்மோடு கூட உட்காரும்படி செய்தார். அவர் இறங்கினதினாலே இன்றைக்கு நாம் தேவனோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியான சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. நம்முடைய துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் என்று வேதம் சொல்லுகிறது. வெண்கலத்துக்கு பதிலாக, கற்களுக்கு பதிலாக, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளுக்கு பதிலாக என்னவெல்லாம் ஆசீர்வாதம் நான் உனக்கு தருவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. துக்க நாட்களுக்கு முடிவு கட்டுகிற தெய்வம். துக்கத்தை சுமந்து கொண்டே அலைவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும்.
ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன பொழுது தங்கள் பாடல்களை எல்லாம் இழந்து போனார்கள். அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் இழந்து போனார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஸ்தோத்திரமும் துதியும் எழும்பும். பதிலாக நமக்கு பதிலாக துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம். அதற்காகத்தான் அவர் இறங்கி இருக்கிறார். தேவன் ஆயத்தம் பண்ணின கானான் தேசம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். எல்லாவற்றுக்கும் மேலாய் அது ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட தேசம், ஆயத்தமாக்கப்பட்ட தேசம். தேவன் நம்மை கொண்டு போய் விட்டு நீ இதை பார்த்துக்கொள் என்று இடையில் விட்டு விடுகிற தேவன் அல்ல. நம்மை கொண்டு போய் சேர்த்து உட்கார வைத்து நம்மை அனுமதிக்க வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. சபை கூடி வருதல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்காகத்தான் ஞாயிறுதோறும் நாம் கூடி வருகிறோம். தேவ ஜனங்கள் கூடி வருவது சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கும், சாத்தானின் ராஜ்யத்திற்கு அது ஒரு பெரிய அதிர்வை உண்டு பண்ணும். தேவ ராஜ்யம் நம் மூலம் கட்டப்படும். நம்மைத்தான் தேவன் அதற்கு நியமித்திருக்கிறார். தேவன் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் இறங்கித்தான் ஆக வேண்டும். நமக்காக ஒருவர் இறங்கினார், நமக்காக ஒருவர் இறங்கினார். நம்முடைய துக்க நாட்களை முடிப்பதற்காக, நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு முடிவு கட்டுவதற்காக, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை நீக்குவதற்காக. 144 ஐயா சொன்னது போல சாபங்கள் இருந்தது. அது ஒன்று கூட அத்தனையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், ரெபெக்காள் சொன்னது போல சாபம் வந்தால் அது என் மேல் வரட்டும், அது என் மேல் வரட்டும். என் மகனே, அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் உனக்கு வரட்டும். தகப்பன் ஒருவேளை சபித்தால் ஆபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நம்மை ஆபிரகாமோடு கொண்டு இணைத்து விட்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இறங்கினதினாலே நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஏராளம் ஏராளம் ஏராளம். 1000 நாள் இருந்தாலும் அவரை துதிக்காது போதாது. வாழ்நாளெல்லாம் அதை விவரித்தாலும் விவரித்து முடிக்க முடியாத ஆசீர்வாதம் தேவன் நமக்காக அதை ஆயத்தம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 10 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 10 வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கினார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், நமக்கு இருந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வாதமானவர்களாக மாற்றினார். இறங்கினவர் கல் 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்து பரத்திற்கு ஏறி போயிருக்கிறார். ஏறி போய் நம்மை அப்படியே விட்டு விட்டவர் போய்விடவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7, 13 வசனங்கள் இப்படி சொல்லும். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரா. நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 17ஆம் வசனம். இல்ல 13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம். என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போனார். அதோடு நம்முடைய பிள்ளைகளை அவர் விட்டு விடவில்லை. பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அவர் ஏறி போய் நமக்காக இரங்க பண்ணினார். அதனால்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த ஏறக்குறைய 120 பேர் அந்த மேல் வீட்டறையிலே கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அவரவர் தங்களுக்கு அருளப்பட்ட வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச துவங்கினார்கள். அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சபையின் சரித்திரம் ஆரம்பித்தது. அதுவரைக்கும் பயந்திருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை தன்னந்தனியே அத்தனை நன்மைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவோடு அனுபவித்தவர்கள், அவர்களுக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும் தெரியுமா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது, அங்கெல்லாம் அதிசயங்கள் நடக்கிறது. மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் எவ்வளவாய் போற்றி இருப்பார்கள். அதனால்தான் அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது தங்கள் மேலங்கி வஸ்திரங்களை தெருவிலே விரித்து அவரை கழுதையின் மேல் ஏற்றி ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை ஆர்ப்பரித்தார்கள், அவரை போற்றினார்கள், அவரை புகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் வந்த நன்மைகளை அனுபவித்தவர்கள் இப்பொழுது சிலுவை என்று வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போனவர்கள், இயேசுவை மறுதலித்தவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய அவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது பேதுரு 11 கூட 7 வசனம் அந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் வேதத்தை அப்படியே ஜனங்களுக்கு சொல்லுகிறான், பேச ஆரம்பிக்கிறான். பேச தெரியாதவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் 11 கூட எழும்பி நின்று அவன் பிரசங்கம் பண்ணின பொழுது 3000 பேர் ஒரே பிரசங்கத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இன்றைக்கு தனிமையா இல்லை, நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரலோகத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்து இறங்கி ஏறினபடியினாலே நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்றவர் அனுப்பினார். அன்றைக்கு மேல் வீட்டறையிலே துவங்கின அந்த சபை இன்றை வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றை வரைக்கும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றை வரைக்கும் சுவிசேஷம் பரம்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய கட்டிக்காரத்தனத்தினால் அது நடக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கும் கட்டப்படுகிறது என்றால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் பலன் நம்மை நடத்துகிறது, நம்மை நிரப்புகிறது, நம்மை பயன்படுத்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மறுபடி சொல்லுகிறேன், ஊழியக்காரர்கள் மாத்திரம் செய்கிறது அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டு அருகிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்களை தேவன் பயன்படுத்துவார். ஏனென்றால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய், நம்மை அவருக்கு சாட்சிகளாய் நிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. பயந்தவர்களையும் கோழைகளையும் அப்போஸ்தலர்களாய் மாற்றின அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை சபைகளுக்குள்ளே அதிகமாய் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு விசுவாசியையும், ஒவ்வொரு தேவனுடைய அறிந்த பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்துவார். ஏதோ சாயங்காலம் போய் ஒரு டிராக்ஸ் கொடுத்து விட்டு வந்து விடுகிறோம். அநேக வேளைகளிலே ஊழியம் என்பது நான் செய்தால் எனக்கு ஆசீர்வாதம் என்கிற மனநிலைமையோடு ஜனங்கள் ஊழியத்தை செய்கிறார்கள். இன்னைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன், ஒரு சின்ன காரியம் அவர்களுக்கு தவறுதலாய் நடந்து விட்டால், நான் ஊழியம் செய்யவில்லை, அதனால்தான் இது நடக்கிறது. நான் ஊழியம் செய்தால் எனக்கு ஆசி. உண்மைதான், உண்மைதான். கர்த்தருக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரை கனம் பண்ணுவார், உண்மைதான். ஆனால் ஊழியம் செய்வது என்பது ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல.
அப்படி நாம் தவறுதலாய் அநேக வேளைகளை போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியம் செய்வது எங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஊழியம் செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீங்கள் போதனை செய்யுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள். Go and preach the gospel. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் ஆட்கள் இல்லை என்றால் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். There is a great responsibility. ஒரு மிகப்பெரிய உக்கிரானத்துவம் நமக்கு இருக்கிறது. நமக்காக இறங்கினார், நமக்காக ரட்சிப்பை கொடுத்தார், நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார், ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தவர், நமக்காக ஒரு ஏறி பரிசுத்த ஆவியானவரை நமக்காக இறங்க பண்ணி இருக்கிறார். அன்றைக்கு எகிப்து ஜனங்களை விடுவிக்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க, நம்முடைய ஜனத்தை விடுவிக்க இறங்கினேன் என்று சொன்னவர் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக இறங்க பண்ணினார். இயேசு நமக்காக இறங்கினார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தயவு செய்து நம்முடைய மேன்மையை, நம்முடைய மகிமையை அவர் போதிக்கிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர். நம் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக ஒரு தேவன் ஒரு திட்டத்தை தீட்டினார். அதற்கென்று ஒரு மனிதனை ஆயத்தம் பண்ணினார். அதை வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த மனிதன் தான் மோசே. மோசேயை தேவன் எப்படி ஆயத்தம் பண்ணினார்? ஆயத்தப்படுத்த கூடாது, பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை காப்பாற்றப்படவே கூடாது ஒரு சூழ்நிலையும் தேவன் மோசேயை காப்பாற்றினார். மோசேயை தேவன் பாதுகாத்தார். மோசேயை தேவன் அந்த சூழ்நிலை நடுவிலே அவன் தாயை கொண்டே போஷித்தார், அவன் தாயை கொண்டே வளர்க்க பண்ணினார். அதே மோசேயை எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அவர்கள் இருக்கவே கூடாது என்று நினைத்தார், அதே பார்வோனின் அரண்மனையிலே மோசேயை தேவன் வளர்க்க ஆரம்பித்தார். தேவன் அங்கேதான் அவனை வளர்த்தினார். அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இறங்கினார். எதை வேண்டுமானாலும் செய்வார். ஏதோ ஒருவருக்கு தேவன் செய்த விதமாகத்தான் உங்களுக்கும் செய்வார் என்று ஒருபோதும் நின்று விடாதிருங்கள். அவருக்கு செய்தார், எனக்கு அவர் செய்யவில்லையே, அங்கேதான் பிசாசு நுழைகிறார். நீ பாத்தியா, நீ எவ்வளவு ஜெபம் பண்ற, எவ்வளவு ஆலயத்துக்கு போற, எவ்வளவு வேதம் வாசிக்கிற, அவெல்லாம் நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கிறியா? இல்லையே. இல்லை. அவருக்கு ஒரு காலம் என்றால் உங்களுக்கு ஒரு காலம் உண்டு. அவருக்கு ஒரு பேட்டர்ன் என்றால் உங்களுக்கு ஒரு பேட்டர்னை தேவன் வைத்திருப்பார். தேவனிடத்திலே இப்படி செயல்பட வேண்டும் என்று ஒருபோதும் கட்டளையிடாதீர்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று தேவனிடத்திலே நீங்கள் எதிர்பாராதிருங்கள். உங்களுக்கானதை, உங்களுக்கான வேளையிலே உங்களுக்கானவர்களை கொண்டு தேவன் செயல்படுத்துவார். மோசே தன்னுடைய சொந்த பலத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து விடலாம் என்று அவன் காரியத்தில் இறங்குகிறான். கடைசியிலே பார்வோன் அரண்மனையை விட்டு வனாந்திரத்திற்கு ஓடி போக வேண்டிய நிலை வந்தது. அது தேவ திட்டம் அல்ல. அங்கேதான் தேவன் மோசேயை சந்தித்து எல்லா கலைகளையும் மறந்து, எகிப்தின் மேன்மையை மறந்து, ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருந்த மோசேயை தேவன் சந்தித்து நம்முடைய ஜனங்களை குறித்த திட்டங்களை அவனோடு விவரிக்க ஆரம்பித்தார். மோசே, என்னுடைய ஜனங்களுக்காக அவர்கள் படுகிற வேதனைகளை இனி என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அவர்கள் மிகுந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். God prepared a person to deliver his people. நம்முடைய ஜனத்தை விடுவிப்பதற்கு மோசேயை ஆயத்தம் பண்ணினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நபர்களை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் கவனமாயிருக்கிறீர்களா? தேவன் ஏதோ சில வேளைகளிலே தேவன், அதுதான் டிவைன் கனெக்ஷன், அதுதான் தெய்வீக ஒரு இணைப்பு. தேவன் அப்படித்தான் மனிதர்களை நியமித்திருக்கிறார். அவரே இறங்கி இருக்கலாம், அவரே விடுவித்திருக்கலாம். வல்லமை தேவனுடையது, எல்லா காரியங்களும் தேவனுடையதுதான், ஊழியம் தேவனுடையது. ஆனால் ஏன் ஒரு மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார்? தேவன் மோசே எத்தனையோ கலைகளை கற்றவன் தான், அதெல்லாம் பிரயோஜனப்படவில்லை. அவன் கையில் இருந்த ஒரு கோலை தேவன் அதிகாரப்படுத்தினார். செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்த பொழுது தேவனிடத்திலே மோசே கேட்ட பொழுது மோசேக்கு வந்த பதில், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கரத்தில் இருக்க அந்த கோலை நீட்டு. மோசே நீட்டினான். மோசே நீட்டினான். எகிப்திலே அவர் கற்றுக்கொண்ட எந்த கலையும் அங்கே உதவி செய்யவில்லை. The power of God, the anointing of the Lord, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அழைப்பு அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனையாமல் நடந்தார்கள். ஒரு சமுத்திரத்தில் நீங்கள் கால் நனையாமல் நடக்க கூடுமோ? Is it possible? Is it possible? ஆனால் தேவன் சமுத்திரத்தை பிளந்தார். தேவன் சமுத்திரத்தை திறந்தார். அவர் திறந்தார். அடைப்பவன் யார்? ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் பூட்டப்படாதிருக்கிற வாசல்களை திறக்கிற தெய்வம், புது வழிகளை உண்டாக்குகிறவர். அவர் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் ஓடப்பட்டுகிறவர். இன்னொன்றும் தேவ ஜனத்தோடு உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ சுதந்திரிக்க போகிற தேசம் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், அது கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்ட தேசம். நீ விட்டு வந்த தேசத்தை போல அது இராது. நீங்கள் ஒன்றை விடுவதற்கு யோசிக்கிறீர்களோ, இல்ல இல்ல இது போதும் என்று நினைக்கிறீர்களோ, தேவன் விடச் சொன்னால் விட்டுத்தான் ஆக வேண்டும். தேவன் விடச் சொல்லுபவைகளை விட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த விடுதலில் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல. தேவன் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. விட்டு விலகி போகிறவர் அல்ல. நமக்காக எதையும் செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமோடு தேவன் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்னொரு இடத்திலே இறங்கினார். பாபேல் கோபுரத்தை ஜனங்கள் கெட்ட முனைந்த போது நமக்கு பேர் உண்டாக நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று ஜனங்கள் எழும்பின போது, தேவனுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, தேவனுக்கு மகிமையை செலுத்த தவறின போது தேவன் அங்கே இறங்கினார். பாஷைகளை வெவ்வேறாய் பிரித்தார். ஏன் சில கடினமான சூழ்நிலைகள்? நாம் நமக்கு பேருண்டாக வாழுகிறவர்கள் அல்ல, நம் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு செவி கொடுத்தவர்கள் பாக்கியவான்கள். அவருக்கு செவி கொடுத்தவர்கள் நன்மைகளை பெற்றார்கள். சாதாரண மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். எந்த சிலுவையை பார்த்து ஓடினார்களோ, எந்த சிலுவையை பார்த்து பயந்து ஒதுங்கினார்களோ, அந்த சிலுவையை அவர்கள் பிற்காலங்களிலே சுமந்தார்கள். சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள். அந்த ஆரம்பிக்கப்பட்ட சபை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. நம்மை கிறிஸ்துவின் சரீரமாக தேவன் வைத்திருக்கிறார். கிறிஸ்துதான் அதற்கு தலை, இறங்கினவர் தான் அதற்கு தலை. பரிசுத்த ஆவியானவரை இறங்க பண்ணினவர் தான் அதற்கு தலை. ஹல்லேலூயா. நம்மை சரீரங்களாக வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். நம்புகிறீங்களா? நம்புகிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்வது நமக்கு மிகுந்த அவசியம். உங்களை தேவன் பயன்படுத்துவார்.
ஹல்லேலூயா. சில வேளைகளிலே கிராம சுவிசேஷ ஊழியங்களுக்கெல்லாம் ஐயா எல்லாம் எவ்வளவோ போயிருக்கிறோம். நமக்கு பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ண தெரியாது. மற்றவங்கிட்ட போய் சுவிசேஷத்தை சிலர் சொல்லுகிறது போல சொல்ல தெரியாது. சிலர் சொல்லுவார்கள், அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் அழைப்பு என்ன, உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன, அதை புரிந்து கொண்டு நாம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது நம்மேல் விழுந்த தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த பகுதியிலே இந்த சபையை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் சும்மா ஏதோ சரி ஒரு கட்டடம் கிடக்கு, அது வேற பூட்டியே கிடக்கு என்று நம்மை கொண்டு வரவில்லை. இது அவருடைய அநாதி தீர்மானம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்ன சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி உங்களையும் என்னையும் கொண்டு வைத்திருப்பார் என்றால் அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உங்களை சபைக்கு கொண்டு வந்திருப்பார் என்றால் ஹல்லேலூயா, உங்களை விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து நாம் ஜீவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இறங்கினவரை, பரிசுத்த ஆவியானவரை நமக்காக ஏறி இறங்க பண்ணினார், நம்மை பயன்படுத்துகிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி.